அண்மை செய்தி. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணல. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்த செய்யப்பட்ட சம்பவத்துல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். குறிப்பா ஏற்கனவே ஞானசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களிலிருந்து பல வீடியோக்களும், வாட்ஸ்அப் சாட்டுகள், அதே போல கால் ஹிஸ்டரிகள் போன்றவை எடுக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரனின் வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இன்று பிற்பகல் 1:50 மணி அளவில் புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். பூட்டிய அறையில் வைத்து ஞானசேகரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அவர் போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்ற போது இடது காலும் இடது கையும் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில போலீசார் உதவியுடனே தாங்கி பிடித்தபடியே அவர் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்றார். தொடர்ந்து ஞானசேகரிடம் மஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தினார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை படித்து பார்த்து விசாரணை நடத்தப்பட்டது. 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்கப்பட்ட நிலையில அது தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்த பின்பு 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணை பின்பு 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பா மேஜிஸ்ட்ரேட் சுப்பிரமணியன் அவர்கள் முன்பாக இந்த வழக்கு விசாரணை வந்தது. விசாரணை நடத்திய பின்பு இந்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 7 நாட்கள் கஸ்டடி கேட்கப்பட்ட நிலையில் 7 நாட்களும் காவலில் எடுத்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அவரது செல்போன்ல பல ஆபாச வீடியோக்கள் இருப்பதாகவும், அதே போல மாணவி கொடுத்த புகார் மற்றும் அது முதல் தகவல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட அந்த தகவல்கள், அதாவது ஞானசேகரன் அந்த சம்பவத்தன்று 23ஆம் தேதி அன்று இரவு அந்த மாணவியிடம் தவறாக நடந்த அந்த சமயத்துல ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அந்த தொலைபேசியில் பேசியவரிடம் மிரட்டிவிட்டு விடுவார் என்றும் அந்த நபரிடம் தவறாக இருக்க கூறி ஞானசேகரன் கட்டாயப்படுத்ததாகவும் மாணவி புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டது. பின்பாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்திய போதும் அதே தகவலை மாணவி உறுதி செய்திருந்தார். அதன் அடிப்படையில் மாணவியிடம் தவறாக இருக்க முயன்றதாக கூறப்படும் மற்றொரு நபர் யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி பல்வேறு கட்சிகள் எதிர்கட்சிகளிடையும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அதற்கு விடை அளிக்கும் வகையில் இந்த போலீஸ் காவலானது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள்ல ஞானசேகரன் தொடர்புடையவர் என்பதும் 200க்கும் மேற்பட்ட சவரன்கள் அவரை விசாரித்தால் குற்ற வழக்குகள் தொடர்புடைய நகைகள் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டதனால அது தொடர்பாகவும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சொத்துக்களை ஞானசேகரன் வீட்டிலிருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் வீடும் கோயில் நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற 2020 முதல் அவர் எந்த அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார் என்ற விவரங்களையும் திரட்டியிருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் திரட்டியிருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் அடிப்படையிலும் ஞானசேகரிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக அழைத்து சென்று ஞானசேகரிடம் விசாரணை நடத்தவும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது ஞானசேகரிடம் 1 மணி நேரத்துக்கு மேலாக மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் விசாரணை நடத்தி 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதியானது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் அவர் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ரகசிய இடத்தில் வைத்து ஞானசேகரனை விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுக்காக போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து செல்லவும் இருக்கிறார்கள். தற்போது அவருக்கு 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.